வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏம் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, உலர் திராட்சை பயன் சாப்பிடுவதால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திராட்சை பழங்களை வேக வைத்த பின்பு அது வெயிலில் காய வைத்து கிடைக்கக்கூடியது தான் உலர் திராட்சை. இதனை கிஸ்மிஸ் பழம், காய்ந்த திராட்சை என சொல்லுவாங்க. இதில் கருப்பு, பச்சை மற்றும் பழுப்பு என 3 வகையான திராட்சை உண்டு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயது உடையவர்களும் விரும்பக்கூடியது இந்த உலர் திராட்சை. உலர் திராட்சையில் திராட்சை பழங்களை விட 10 மடங்கு அதிக சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. அப்படி இந்த உலர் திராட்சையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வைட்டமின் பி, வைட்டமின் சி, போலிக் ஆசிட், இரும்பு சத்து, கரோட்டின்கள், லூமின், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட உலர் திராட்சையை நம் உடலில் ஏற்படக்கூடிய பல சவாலான நோய்களை எளிதில் குணமாக்கக்கூடியது. அதிக மருத்துவ குணம் வாய்ந்த இந்த உலர் திராட்சையின் பயன்கள் என்ன மற்றும் உலர் திராட்சையை என்ன நோய்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க உலர் திராட்சையில் பயன்களும் மற்றும் என்ன நோய்கள் குணமாகும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1. இரத்த சோகை குணமாகும். 2. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். 3. உடல் சூட்டை குறைக்கும். 4. சிறுநீரக பாதைகள் தொற்று நீங்கும். 5. மலச்சிக்கல் குணமாகும். 6. மாதவிடாய் பிரச்சனை குணமாகும். 7. எலும்புகளை வலுவாக்கும். 8. இரத்த அழுத்தம் சீராகும். 9. நெஞ்செரிச்சலை குணமாக்கும். 10. ஆண்மை குறைபாட்டை குணமாகும். என்ன நண்பர்கள், இந்த 10 வகைகளை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா? இப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மூலமாக அவங்களும் பயனடையலாம். 1. இரத்த சோகை குணமாகும். உலர் திராட்சையில் முக்கியமான பயன்களில் ஒன்று இரத்த அளவை அதிகரிக்கும் என்பது தான். இரத்த சோகையினால் அவதிப்படுறவங்க, அதிக சோர்வு, எந்த வேலை செய்ய மனயின்மை, இது போன்ற பிரச்சனையினால் பலரும் அவதிப்படுறாங்க. இது போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க ஒரு கையளவு கருப்பு திராட்சை நீரில் ஊற வைத்த பின்பு மறுநாள் காலையில் அந்த நீரையும் ஊறிய திராட்சையும் சாப்பிடும் பொழுது, இப்படி தொடர்ந்து 9 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். 2. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். ரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க காலையிலும் மதியிலும் இரவிலும் என 3 வேளையிலும் உணவு சாப்பிட்ட பின்பு உலர் திராட்சையை மென்றே சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க முடியும். இதன் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவுகளும் சீராகும். 3. உடல் சூட்டை குறைக்கும். அதிக உடல் சூட்டினால் அவதிப்படுறவங்க 1 லிட்டர் தண்ணீரில் 20 to 25 உலர் திராட்சை சேர்த்து கொதித்து வைத்து பின்பு அதை நீரையும் திராட்சையும் அன்றைய நாள் முழுவதும் அப்பப்போ குடித்து வர உடல் சூட்டை குறையும் மற்றும் உடல் சூடினால் உண்டாகக்கூடிய நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும். 4. எலும்புகளை வலுவாக்கும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் மற்றும் எலும்புகளை வலுவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் இந்த உலர் திராட்சை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான கால்சியம் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து எலும்புகளை வலிமையாக்கும். இதன் மூலமாக மூட்டு தேய்மானம், மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபேரஸ் பிரச்சனைகளை வருவதை தடுக்க முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.